கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம். சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தைகளினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டது. நிர்வாணியாய் படுகொலியிலே தள்ளப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான். யோசேப்பு கடந்து போன பாதைகள் கடினமானதாக, கடக்கவே முடியாததாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் யோசேப்பிற்குள் இருந்தமையினால் பொறுமையுடன் காத்திருந்தான். யோசேப்பின் காத்திருப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காத்திருப்புகள் உண்டு. உலகத்தின் பிரகாரமாக பல வகைகளில் காத்திருப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் நிறைவேறிவிட்டன என்று சொல்லுவதற்கு இல்லை. காரணம், அவைகள் மனிதனால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், உறுதிமொழிகள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில் உறுதி உண்டு, நிச்சயம் உண்டு. காத்திருப்புகளின் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள், மரணக்கண்ணிகள், வியாதியின் கூறுகள், இப்படி எது வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வரையில் விசுவாசித்து உண்மையாய் காத்திருப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும், மேலும் வாக்குத்தத்தங்களை என்னால் சுதந்திரிக்க முடியவில்லையே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கிறார். இனி தாமதிப்பதில்லை என்று வாக்கு பண்ணுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம் வார்த்தையை நிறைவேற்றியும் ஜெயத்தை தந்தும் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே மனம் தளராமல் உறுதியுடன் கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது என்பதை அறிந்தவர்களே, வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாவான். ரோமர் 4:21. பிரியமானவர்களே, இன்று தேவனை மேலும் அதிகமாக துதித்து பாருங்கள், அதன் பலனை காண்பீர்கள். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாகவே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைகிறோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் எமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை எம்மை வெட்கப்படுத்தாது எனவும் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் விசுவாசத்தில் நம்பிக்கையில் தளர்ந்து போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் முதல் மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 56 3வது வசனம் வாசிக்கலாமா? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவும் தாவீதின் சங்கீதம் தான், சரிங்களா? தாவீது காத்தூரில் பிடித்த போது யோனா தேலாம் ரீத் கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம், சரிங்களா? பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடிச்சாங்க. பிடித்த போது பாடின பாட்டு இது. அப்ப ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய ஜீவன் போகிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தரால கர்த்தரை நம்ப முடியுமான முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும் பொழுது மனுஷங்க வெளிப்பட்டுரும். ஆவி அப்ப தொய்ந்து போய் சோர்ந்து போய் மனுஷங்க வெளிப்படும். அப்ப என்னத்தை பேசுவோம் அப்படின்னா மனுஷிகமான காரியங்களை பேச ஆரம்பிப்போம். இதுதான் பிராக்டிக்கலான விஷயம். ஆனா கர்த்தருக்குள்ள ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, எப்படி தாவீதை போல, தாவீது பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட வருத்தத்திலும், எப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தரையே நம்புகிறார். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி பிடித்த போது, அவர்கள் பிடித்த போது ஒரு பாடலை பாடுறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. காத்தூர்ல பிடிச்சிட்டாங்க. ஆனா அப்ப கர்த்தர் பாடுற பாட்டு என்னங்க? நான் பயப்படுகிற நாளில். இப்ப எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. என்னை பிடிச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஏசப்பா, நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே. நம்மளால சொல்ல முடியுமா அந்த மாதிரி? என்னுடைய பயத்தின் நாட்களில உண்மை நம்புவேன் என்று நம்மளால அறிக்கையிட முடியுமா? பயப்படும் பொழுது என்னென்னமோ அறிக்கையிடுறோம்ல. ஆனா பயப்படுகிற நாளில ஆண்டவரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள போட்டாங்க, தெரியாம தான் பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட அங்கிருந்து ஏகனதான் துதிச்சார். ஒரு பயம், மீன் விழுங்கிடுமோ, மீன் நம்மை என்ன செய்யுமோ, ஆனாலும் கூட கர்த்தரை துதிக்கிறார். அங்கிருந்து யோசேப்பை குழியில தான் போட்டாங்க, தூக்கி விற்று போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனாலும் கர்த்தரையே நம்பி இருந்தார் அவர். கர்த்தரை பிள்ளைகளை எத்தனை பரிசுத்தவான்களை இப்படி நம்மால பார்க்க முடியும்ல. பயப்படுகிற நாள்ல கர்த்தரை நம்புவதுதான் நல்லது இல்ல, நம்புவதுதான் மிகுந்த நல்லது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது வசனம், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். எப்படியா? என் சத்துருக்கள் என்ன டெய்லி விழுங்க பார்க்கிறாங்க. நான் அவங்கள சத்துருக்களா நினைக்கல, பட் அவங்க என்ன சத்துருக்களா நினைச்சு என்ன விழுங்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நோட் பண்ணுங்க, உன்னதமானவரே. ஹல்லேலூயா. எப்படிங்க பயந்துகிட்டு இருக்காரு? பயப்படும் பொழுது கர்த்தரை துதிக்க முடியுமானா தாவீதால மட்டும்தான் துதிக்க முடியும். உன்னதமானவரே, சங்கீதம் 91:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல அந்த உன்னதமானவரை நோக்கி பார்க்கிறார். உன்னதமானவர் யாருங்க?
இல்ல வானாதி வானங்களை சிருஷ்டித்தவர் இல்ல, அவரை நோக்கி பார்க்கிறார் பாருங்க. உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை கொல்ல நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை அழிக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எங்க ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சு, ஆனா என்னை கோலியாத்தை கொல்ல வச்சீங்க. கொல்ல வச்சதுல இருந்து என் மாமனார் துரத்துறார். இதோ தாவீது, அந்த கோலியாத்தினுடைய கூட்டங்கள் என்னை துரத்துகிறது. ஒரு பக்கம் பையன் துரத்துறான். இன்னும் நிறைய எதிராளிகள் எனக்கு எழும்பி வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருக்கிறேன். ஆனா உன்னதமானவரே, நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. இதுதாங்க வேணும். உங்க பயத்தின் நாள்ல நீங்க அவரை நம்பும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கான நன்மை அவர் செய்வார் பாருங்க. அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்காரு. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடையது. இதுல இருந்து வருகிற எல்லா காரியத்திலும் தேவன் எனக்கு நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த பலத்த வல்லமைக்குள்ளாக எங்களை மூடிக்கொள்வீராக. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை மீண்டுமாய் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் இடைப்படுவார். இந்த நாட்களையும் இடைப்பட்டு அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட நடத்துவார் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எபிரேயர் நிருபத்திலே 2வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஏன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் சற்று வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் அந்த பாதை வழியாகத்தான் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே பூமிக்கு வந்தார். சோதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு விடுதலை இல்லாதபடி இந்த நாட்களிலே சோதிக்கப்பட்டு நெருக்கப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் அங்கே விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு இந்த நாட்களிலே அவர் அங்கே மனுக்குலம் எடுத்து இந்த நாட்களிலே வந்தார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவானா இருக்கட்டும் அல்லது இந்த நாட்களில் ஏழையாக இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனோட சோதனையின் வழியாகத்தான் இந்த நாட்களிலே கடந்து செல்ல வேண்டும். அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அவன் வாழுகிற நாட்கள் எல்லாம் சோதனைகளை சந்தித்துத்தான் இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சோதனையை போடுகிறவன் வேதம் சொல்லுகிறது சோதனைக்காரன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவனுக்கு இந்த நாட்களிலே அங்கே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொல்லாத சத்ருவானவன் ஜனங்களை வஞ்சித்து இன்றைக்கு சோதனைக்குள்ளே நடத்துகிறதை பார்க்கிறோம். ஜனங்களுடைய சிந்தனைகளை இந்த நாட்களிலே அவன் கட்டி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு என்ன காரியங்கள் இந்த நாட்களே நடக்கிறது, ஏன் அங்கே யுத்தம் நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்களே வருகிறதுன்னு சொன்னால், தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளை, தேசத்தை ஆளுகிற அதிபதிகளை இந்த நாட்களே அவன் அதிபதிகளுக்குள்ளே பூந்து தன்னுடைய கிரிகளை நடப்பிக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த தேசத்தின் குடிகள் சோதனைக்குள்ளாக இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அதனாலே தான் இந்த நாட்களில் யுத்தங்களுடைய காரியங்கள், நோய்கள், பிரச்சனைகள், இப்படியான ஏதாவது ஒரு காரியத்தை அவன் இந்த பூமியிலே வாழுகிற ஜனங்களுக்கு இந்த நாட்களை போட்டுக்கொண்டே இந்த நாட்களை இருப்பான். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அவர் இந்த நாட்களிலே சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து அவர் திரும்பின வேளையிலே அவன் காத்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக? ஆண்டவரை சோதிக்கும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சோதனையிலே அவன் அங்கே அவர் செய்ய போகிற அற்புதங்கள், அவர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் மையமாக வைத்துத்தான் இந்த நாட்களை அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே அந்த சோதனைகளை இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும்
வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவனை இந்த நாட்களிலே அதட்டினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் இந்த சோதனைக்காரன் ஆண்டவரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்டு அநேக காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள், பொருளாசையை குறித்து ஆண்டவரிடத்திலே காண்பிக்கிறான். தேசத்தை எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன், என்னை விழுந்து வணங்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அந்த சோதனையிலே இருந்து வெற்றி பெற்றது நிமித்தம்தான் இன்றைக்கு நாங்கள் சோதிக்கப்படுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வெற்றியை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சோதனைகள் அதிகமாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் அந்த சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து இந்த நாட்களிலே ஒரு பரிபூர்ண வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவியானவர் அவர் தந்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வழியையும் இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை, சோதிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே நீங்கள் சோதனைகளை சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சோதனைகளை நீங்கள் சகிக்கிற வேளையிலே தான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இந்த நாட்களிலே சோதனைகளை நீக்கி இந்த நாட்களை கர்த்தர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.